வாசிவம் லேவியராகமம் 27 அதிகாரம் 30வது வசனம். தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்கள் கடியிலும் தசமாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சொல்லும், தசமாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எனக்குரிய அல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறுபடியும் அதை எடுத்து அனுபவிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா வாழ்க்கை கீழே இறங்கிடும். தேவப்பிள்ளைகளே, செழிப்பாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். செழிப்புக்கான வழிகளை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஆனாலும் தேவப்பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே பணத்த ரீதியிலே வீழ்ந்து போவதற்கு காரணம் கர்த்தருடைய காரியத்தை திருடி திணுவது, கர்த்தருடைய காரியத்தை உட்கொள்வது. வேதம் சொல்கிறது, நீங்கள் எனக்கு வஞ்சனை செய்தீர்கள். என்ன விதத்தில் வஞ்சனை செய்தீர்கள்? தசபாக காணிக்கினால் அல்லவோ, ஆகையால் நீங்கள் எல்லாம் திருநீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், திருநீர்கள். தேவனுடைய பணத்தை திருடுகளாக நாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளை திருடுகளாக இருக்க முடியாது. கதை சொல்றா, நீ என் பிள்ளை அப்படின்னா நீ முதல்ல திருட்டுத்தனத்தை வச்சிருக்கூடாது. தேவ பிள்ளைகள் முதல்ல தேவ பணத்தே வீட்டுக்குள்ளேயே போ திருட்டுத்தனம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலே திருடுகிறார்கள். சொந்த வீட்டிலனா தேவ வீட்டில். கதை சொல்ற, நீயே போ திருடுற. என் பிள்ளை நீ சொல்லும் போது நீ திருட மாட்ட. நீ திருடனா இருப்பனா உன் வாழ்க்கை நீயே அழித்து கொண்டு இருக்கிற. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த தசமபாகத்தை சரியாய் செலுத்துவதில்லை. அதனால பாருங்க, சில பகுதிகளிலே அங்கே பிசாசு வேலை செய்து கொண்டு இருக்கிறான். கதவை திறந்துடுறாங்க, பிசாசை உள்ள விடுறாங்க. அப்போ பணத்து நீதியில் அவன் என்ன பண்ணுறான்? பல காரியங்களை நமக்கு முடுக்கத்தை போடுறான். கதை சொல்கிறாரு, இப்போ நீ பணத்தை திருடாத, தேவனுடைய பணத்தை திருடாத. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வருகிறதோ அவைகள் எல்லாம் முதலிலே கர்த்தருக்கு. ஏனென்றால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் சொல்கிறார், அந்த பூமியில் இருக்கும்போது ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஆகையால் தேவனுக்குரிய காரியம் ஒன்று இருக்கிறது. பிச்சைக்காரர்களுக்கு போகிறது என்பது வேற, தேவனுக்கு செலுத்துறது என்பது வேற. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தசமகத்தை எல்லாம் பிச்சைக்காரருக்கு போடலாம், ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த தசமகத்தை எடுத்து அங்கே போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பாருங்க, தப்பான விஷயம். பிச்சைக்காரர்கள் போடணும்னா உன் பணத்தில் எவ்வளோ வேணாலும் வேறு விதத்தில் போடு. தேவனுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் மிகப்பெரியவர், அந்த லிஸ்ட்டில் போய் அங்கே போய் சேர்க்காத. கர்த்தருக்குரியது என்பது வேற. பிச்சைக்காரனுக்கு போட வேண்டாமா? விருப்பம் இருந்தால் போடு. ஆனால் கர்த்தருடைய பணத்தை எடுத்து உன் இஷ்டப்படி செய்கிறதில்ல, உன் இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ விதைக்கிறதில்ல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், தசமகத்தை தன் இஷ்டப்படி விதைப்பார்கள். தனக்கு இவங்களை பிடிச்சிருந்தா இவங்களுக்கு கொடுப்போம். எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களா, பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்களா, அவங்களுக்கு வேணால் நான் அனுப்புகிறேன். தப்பு. எங்கே சாப்பிட்ட, எங்கே ஆசீர்வாதம் வந்துச்சு அங்கே விதைக்கணும். அதான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குறீங்க, ஆட்டுக்கு புல்லை போட்டு நல்லா வளர்க்குறீங்க, தின்னுபிட்டு பாலை கறக்க மாட்டேன், நான் இங்கே கறக்க மாட்டேன், இன்னொரு வீட்டில் போய் கறப்பேன், இன்னொரு வீட்டுக்கு போய் நான் கொடுத்துட்டு வரேன், அவங்க பாவமாக இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் பாலை கறக்கிறேன் அப்படின்னா விடுவீங்களா? ஆட்டை 2 போட போட்டுருவீங்க. ஆடு வந்து சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால் கொடுத்தேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். உனக்கு இப்போ புல் கிடையாது, உனக்கு ஆகாரம் கிடையாது. ஆகாரம் கொடுத்தா தானே நீ உயிரோடு இருக்க முடியும். ஆவிக்குரிய ஆகாரம் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. இன்றைக்கு அநேகர் இதை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஆகாரம் எங்கே போட்டார்கள், எங்கே ஆசீர்வாதம் வந்தது, எங்கே உன்னை மறுபடி எழுப்பி விட்டேன், எங்கே தூக்கி விட்டேன், அங்கே கொண்டு வரணும், அங்கே தான் நான் இருக்கிறேன், அங்கே நீ போடணும். உன் இஷ்டப்படி செய்கிறது கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. கர்த்தர்கிட்ட வரணும்னா கர்த்தர் சொல்கிற பாதைக்கு நேராக வரணும். ஆபேலும் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினும் அவன் காணிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை. பாருங்கள், காயின் நல்ல காரியத்தை கொண்டு வரலையா? கொண்டு வந்தான், காணிக்கையை கொண்டு வந்தான். ஆனால் தேவன் அன்றைக்கு அவர் எதிர்பார்த்த காணிக்க பலி மூலியமாக தான் கர்த்தரோடு கொண்டு வர முடியும். அப்போது ஆபேல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் கர்த்தருடைய விருப்பம் என்ன. அப்போது கொழுமையான ஆடுகளை கொண்டு வந்தான். கர்த்தருக்கு அது பிரியமாக இருந்துச்சு. அதை பார்த்து அந்த டயத்தில் அவன் கொண்டு வந்தான். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய இருதயம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ இதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். ஏனென்றால் அவன் கடவுளுடைய சித்தப்படி செய்தான். உங்கள் காணிக்கைகள், உங்கள் தசம்பாகம் எல்லாம் தேவ சித்தப்படி இருக்க வேண்டும். ஏதோ பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி போறதில்ல. நம்முடைய கடவுள் பிச்சைக்காரர் அல்ல. பிச்சைக்குரிய எண்ணங்கள் மாறணும். முதல்ல கர்த்தர் மிகப்பெரியவர், அண்ட சராச்சரங்களை படைத்தவர், நம்மை படைத்தவர். உன் கையில் இருக்குது, என் கையில் இருக்குது, எல்லாம் அவருடைய தான். நீயே அவருடையவள் தான், நானும் அவருடையவன் தான். அவருடைய கரத்தாலே தேவன் உருவாக்கினார். ஆகையால் கர்த்தர் சொல்றாரு, நீ செழிப்பாக இருப்பதை நான் விரும்புகிறேன். இப்போ செழிப்புக்கு ஜெபல்ல கொஞ்சம் கவனிக்கணும். என்ன சொல்லியிருக்கேன் என்பதை கவனி. நீ செழிப்பாகணும் என்றால் போய் ஜெபம்னு கர்த்தர் இந்த இடத்துல சொல்லவே இல்லை. நீ செழிப்பாக வேண்டும் என்றால் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்ன விஷயம்தான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பணத்துக்கு அதை தான் பேசினார். பணத்துக்கு போய் ஜெபிங்கன்னு சொல்லவே கிடையாது.
அமுக்கி குலுக்கி சரிந்துள்ளும்படி மனுஷர்கள் நன்றாக மடியில் அளந்து போடுவார்கள். பெருக்கி போடும்படி மனுஷனுடைய இருதயங்களில நான் கிரியை செய்வேன் கத்த சொல்றாரு. கத்தர் கிரியை செஞ்சாதான் மனுஷன் தருவான், இல்லாட்டினா உன்கிட்ட கடினமா நடந்துக்கிடுவான், கரெக்டா நடந்துக்கிடுவான். இப்போ கத்தர் கிரியை செய்வார்னா 10 ரூபா கொடுக்குற இடத்துல இந்த 100 ரூபா வச்சுக்கோ, 90 ரூபா தேவன் அவனுக்குள்ளே கிரியை செய்த காரியம். இப்போ கத்த சொல்றாரு, நான் மனுஷனுடைய இருதயத்துல கிரியை செய்யணும்னா இப்போ என் வார்த்தையை நின்று கவனி. நிறைய பேர் தவறு செய்த என்ன தெரியுமா, எப்ப பார்த்தாலும் இவங்க பாட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா செவி சாய்ப்பதே கிடையாது. கத்தர் என்ன சொல்றாரு என்பதை கவனி. கத்தருடைய விருப்பம் எப்படி என்பதை தேவன் காண்பிக்கும் போது அந்த விருப்பத்தின் பாதையில நம்ம நடக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. நான் அப்படி நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு வருஷம் முழுவதும் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி அது இதுன்னு பண்ணிட்டு கத்தர் அதை செய்யலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க தேவ வார்த்தைக்கு நேராக வரமாட்டாங்க. நான் எதையும் தொட மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆனா கத்தர் எனக்கு எதாவது செய்யணும். ஜெபம் கூட பண்றேன் போய் உட்காந்து. நான் ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லாம் பவரான பாஸ்டர் யாருன்னு தேடி போய் என்ன பண்றேன், பவரான பாஸ்டர். இந்த பவரான பாஸ்டர் கர்த்தர் தான் பவரானவர். அவர் எடுத்து பயன்படுத்தும் போது தான் பவர். அவர் ஏன் பவராக இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், அவர் தேவசித்தத்தில் நடக்கிறனால பவராக இருக்கிறார். இப்போ நீ தேவசித்தெல்லாம் போனாலும் என்ன ஜெபிச்சாலும் அந்த பவர் உனக்கு அடிச்சுன்னு நினைக்காது, அடிக்காது. நீ அந்த சித்தத்துக்கு நேராக வரணும். சித்தத்துக்கு நேராக வரலன்னா எந்த பவர் போனாலும் ஒன்றும் ஆக போவது கிடையாது. முதல்ல வசனத்துக்கு கீழே வரணும், வார்த்தை மட்டும் பார்க்கணும். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், சூழ்நிலை மாறும், ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய பாதையில போய்கிட்டே இருக்கணும். மனசு வந்து அப்படி விழுந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம காண்பித்த பாதை என்ன? இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, நிறைய பாஸ்டர்கிட்ட போயிட்டு ஜோம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு திருப்பி நம்ம கிட்ட வரும்போது நம்ம தேவ வார்த்தையை சொல்லும் போது சில பேர் அசெப்ட் பண்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க, ஜீரணிக்க முடியல. அவங்களுக்கு தேவ வழியை காண்பிக்கும் போது முறுமுறுக்கிறார்கள், கடுப்படைகிறார்கள், என் மேலே நிறைய வெறுப்பு காமிப்பாங்க, கோபத்தை காமிப்பாங்க. நான் சொல்லுவேன், இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க சகோதரி, இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, செஞ்சு பாருங்க. அப்படின்னா கோவம், நல்லா கரெக்டாக தானே நடக்கிறேன், இவர் என்ன இன்னும் திருப்பி இது பண்ணுறாரு, திருப்பி ஏதாவது சொல்கிறாரு. ஹலோ, என்னது எங்கே போய் முட்டை சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே நிறையா பேர்கிட்ட போய் ஜோமிட்டு வந்தீங்க, ஒன்றும் நடக்கலை, உங்கள் கேள்விக்கும் பதிலும் வரல. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு என்பதை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கே நீங்கள் எல்லாத்தையும் பெற்றிருப்பீங்க. என்னங்க, தேவன் சொன்னதை செஞ்சிருந்தா நடந்திருக்கும். இப்போ சில பேர் தேவன் சொல்றது இல்லை, சொன்னால் சில பேருக்கு நல்லா தெரியும். தேவன் சொன்னதை அப்படியே சொன்னோம்னா இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரியமா நம்பரை தக்க வைப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் ஏதாவது ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. உன்னை ஆராய்ந்து பார், தேவனுடைய வழியில இப்படி நட அப்படின்றத காண்பிக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. பணத்துக்கு சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணுறேன் இல்லை, இப்போ கொடு, உன் கையில் இருக்குது என்ன எடுத்து வேதா, முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கொடு, எனக்கு கொடுன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கு கொடுப்பது என்பது வேற. இன்றைக்கு இந்த தசம காணிக்கை குறித்து எதிர்மறையான பிரசங்கங்கள்லாம் பிரசங்கிக்க நிறைய பேர் எழுமிட்டான். ஒரு வழி கர்த்தர் காண்பிக்கும் போது அதுக்கு விரோதமான பிரசங்கங்கள் 10,000 பிரசங்கங்கள் எழும்புகிறது. ஒரு 100 பிரசங்கம், அதை விடுங்க, ஒரு 10 பிரசங்கம் தேவனுடைய வழியை சரியா காண்பிக்கிற தேவ மனுஷர்கள் 10% தான் வச்சுங்க. 100% இதை எதிர்த்து இப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது என்று போதிக்கிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனா நிறைய பேர் எதை திரும்ப விரும்புவாங்க, இப்போ 2 பகையில கொடுக்க வேண்டாம்னு சொல்றதான் நிறைய விரும்புவாங்க, கொடுக்கணும்னு சொல்றவங்க. ஆனால் இவர்கள் வசனத்தை கவனித்தார்கள் என்றால், கடவுள் என்ன சொல்றார் என்றால் புரிந்து கொள்வாங்க. தனிப்பட்ட உறவுள்ளவர்கள் பொய்யான பிரசங்கம் எது என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆஹா, இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது தெளிவாய் சொன்னார், கொடுக்கணும், கொடுத்தாதான் பெருகும் என்பதை தேவன் சொன்னார். ஆகையால் தான் பார்த்தீங்கன்னா அவர்களை சூழ்ந்து அதிகமாக அவருடைய ஊழியத்தை தாங்கினவங்க கொடுத்தவங்களே பெண்கள் தான். பெண்களை போல பாவத்தில் தள்ளி விடுறாலே வேற யாரும் இருக்க முடியாது. அதே பெண்களை போல எழுப்பி விடுறதும் ரெண்டுமே இருக்குது. பெண்களை போல நிறைய பேர் பாவத்தில் தள்ளி விடுறவங்களும். ஒரு பெரிய ராஜாவே அழகாக கூப்பிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுமா, தண்ணி என்ன உனக்கு மோரே தரேன், குடி, வா மடியில் படு, போட்டா பார்க்கணும், போர்வையை போட்டு ஊழியை வச்சு ஒரே அடி ஆணி ஏமாத்தி மண்டையை தாரா அவ்வளோ பெரிய ராஜாவை மயக்கி படுக்க வச்சு என்ன பண்ண முடியும்? பண்ணாலா இல்லையா? வேதத்தில் அவ்வளோ பெரிய சிம்சோனவே அழகா மயக்கி, உன்னுடைய பலன் எதில் இருக்குது சொல்லு. சிம்சோனை பிடிச்சி கொடுத்தது யார்? அவனை யாரும் பிடிக்கவே முடியாது. பிடிக்க வச்சது யார்? நீங்கள் வேதத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள். ஆதாமே பாவம் செய்யலை சொல்லப்போனா, தெரியுமா உங்களுக்கு? யார் பாவம் செஞ்சா? ஏவாளு. ஆதாமை போய் பேசினியா பிசாசிட்ட? பேசினது யாரு? பைபிள் எல்லாம் படிச்சிங்களா இல்லையா? பைபிள் என்ன இருக்குது? ஏவாள் பேசினாள். ஏவாளை தான் பவுல் தான், ஏவாள் தான் மீறுதலுக்கு உட்பட்டாள். ஏவாள் மேலே வச்சிருக்கிற பாசம் அன்பு என்ன ஆகிப்போச்சு? ஏவாள் சொல்றதெல்லாம் யார் தலையாட்டினா? அப்போ சொல்றது நிதானிச்சானா? நிறைய நேரங்களில் கணவர்கள் நிதானிக்கிறதே இல்லை. சில பெண்கள் வேற மாதிரி பேசும்போது நல்லது மாதிரி பேசுவாங்க,
கர்த்தருடைய வார்த்தை வச்சு நிதானிக்கணும். அதே போல சில ஆண்கள் நல்லது சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, பெண்கள் நிதானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்களா இல்லை மாற்றி சொல்றாங்களா, அதில் பின்னாடி என்ன இருக்குது, என்ன மோட்டிவோட பேசுறாங்க, பின்னாடி உங்களுக்கு இருதயம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். எல்லாரும் தலையாட்டிட்டு என் மேலே அன்பா இருக்கிறதுனால தான் அதை செய்கிறாங்க, அன்பா இருக்கிறனால தான் இதை கொடுத்தாங்க, அன்பா இருக்கிறதுனால தான் அதை பண்ணாங்க. இப்போ அன்பாக மாதிரி செஞ்சுவிட்டு கடைசி என்ன பண்ணோம், இதெல்லாம் செஞ்சல ஒழுங்கு, அதெல்லாம் நீ பண்ணலன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்க, முன்னாடி அன்பு அன்புட்டு கடைசி எப்படி இழுக்கிறாங்க, எல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு தெரியுமா? இப்போ அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிள்ளைகளே யார் ஏதாவது கொடுத்தா டபக்குன்னு கையில் வாங்கிடக்கூடாது. பல முறை நான் சொல்லுவேன், ஏன், எதற்கு, என்ன காரணம், பின்னாடி என்ன, எதுக்கு இவங்க செய்கிறாங்க, இவங்களுக்கும் எனக்கு உண்டான உறவு என்ன கவனிக்கணும். நாம என்ன பண்ணக்கூடாது, சிக்கலை போய் மாட்டிடக்கூடாது. சிக்கலை மாட்ட மாதிரி தெரிஞ்சுன்னா விலகி வெளியே வர பார்க்கணும். இந்த சிக்கல் வந்து எப்படி வரணும், வேதம் அதே சொல்லுது. ஒரு சிக்கலை மாட்டிட்டுனா போய் அவனோட பேசி தெரியாமல் போயிட்டப்பா அப்படின்னு சொல்லி விளக்க பார்த்துக்கோ, வெளியே வர பார்த்துக்கோ, உள்ளே போய் மாட்டிக்கிறாத. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளை விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, செழிப்பாக இருப்பதுக்கு காரணம் ஜெபம் இல்லை, முதல்ல கொடு. ஏனென்றால் இப்போ திடுன விஷயம், இப்போ சாபத்தை வாழ்க்கையில திறந்து விட்ட, இப்போ சாபத்தின் வாசலை அடைப்பதற்கு கர்த்தர் சொல்றாரு, கொடு, கர்த்தர்ட்ட ஒப்பட, அர்ப்பணி. ஆண்டவரே என்னை மன்னியும், உங்களுடைய விஷயத்தை திருநதுக்கு உட்கொண்டதுக்கு. அதனால தான் நிறைய பேத்துக்கு வயிற்றுல பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, நிறைய காரியங்கள் வாழ்க்கையில். பணம் ஸ்டாப் ஆகுறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்படி தான் நம்ம சொல்லிட முடியாது, நிதானிக்க முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் என்ன ஆகும், நடக்க ஆரம்பிக்கும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழியில் நடக்கிறவங்க சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும். தேவனுடைய வழிக்கு விரோதமாக நடக்கும்போது தான் நமக்கு பயமும் திகிலும் எல்லா விதமும் ஆரம்பிக்கும். அப்பே நிதானிச்சு பார்க்கணும், நான் கர்த்தருடைய வழியில் நடக்கிறேனா என்பதை. என்றால் தொடர்ந்து கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மனசாட்சி சின்ன தவறு செய்தாலும் காண்பித்துடும், உங்களை தூங்கவே விடாது, நீ பண்ண தப்பு அப்படி என்பது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்துட்டு நீங்கள் தேவனோட சமாதானமாக பழகணும்னா பழகவே முடியாது, கர்த்தரோட ஐக்கியமாகவே இருக்க முடியாது. அது ஃபுல்லாக உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட. ஏன்னா அதிலே விளக்கலாம், நீங்கள் தேவனுடைய வழியை விட்டுட்டு தேவனை தேடிட்டு இருக்கீங்க. தேவன் காண்பித்த வழியில் நடக்க மாட்டேன், ஆனால் கடவுளை கும்பிட்றேன், கடவுளை ஆராதிக்கிறேன். இதே போல தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ வழியை விட்டுட்டாங்க, ஆனால் தேவனை கும்பிடுறாங்க. தேவனை வழியை விட்டு தேவனை கும்பிடும் போது உங்களுக்கு ஒன்றுமே உண்டாக போகிறதில்ல. அப்படி கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கோடான கோடி கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய மீட்டிங்கில் போய் உட்காந்து என்ன பண்ணாங்க, போய் கடவுளை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அவர் அங்கேருந்து சொல்லிடுறாரு, நீங்கள் இப்படி வந்துடுவீங்க, நீங்கள் இப்படி வந்துடுவீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு எழும்பி கத்துறது பார்த்துருக்கீங்களா? கூட்டத்தில் இன்னும் நிறையா பேர் இந்த உணர்ச்சி வசப்பட்டு நல்லா கட்டி எழும்பிலாம் போய் கேளுங்க, பாஸ்டர் மூலியமா என்ன இப்படி ஆயிடுவார் அப்படி ஆயிடுன்னு விட்டாருன்ட்டு போய் அதே வீட்டை போய் பாருங்கள். இந்த பொம்பளை என்றைக்குமே மாறாமல் அங்கேயே அப்படி தான் இருக்கும். இந்த பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி, நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், என்றைக்குமே மாறாமல் அப்படியே கவுத்திக்கிட்டு தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, அது காரணத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். தேவனுடைய வழியில் நடக்காமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவன் காண்பித்த வழியில் வருவதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, செழிப்பின் ஆசீர்வாதம் தங்குவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுறார், அந்த வழியை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். வாசிப்போம். எசேக்கியேல் 44 அதிகாரம் 29-30. போதன பலியும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் அவர்கள் புசிப்பார்கள். இஸ்ரவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதாக இருப்பதாக. சகலவித புதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியருடையாய் இருப்பதாக. அப்போ இதெல்லாம் எங்கே வரணும், ஆசாரியர்களுக்கு வரணும், ஊழியர்களுக்கு வரணும். பாருங்க, அடுத்ததான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பல பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடுவீர்கள். சும்மா இல்லை, என்னென்ன பண்ணுறீங்களோ அதில் எல்லாமே ஒரு பகுதியெல்லாம் தேவனுக்குரியது, கர்த்தருக்குரியது. நீங்கள் உன்னை எடுக்கும் போதே ஆஹா கர்த்தருக்குன்னு முதல் பாகம். அதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரிசிலேருந்து பருப்புலேருந்து எல்லாம் கொண்டு வருவாங்க. சில பேர் அது முடியலாம், அதுக்கான காசையும் தொகையும் தனியாக போடுவார்கள். ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கர்த்தாவே இந்த அரிசியை நீங்கள் தந்தீங்க, அதனால் முதல்ல உங்களுக்கு எல்லா பகுதியிலையும். புரியுதுங்களா? அப்போது இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு தங்கணும். வந்த பிரகாரம் ஓடிடுறதில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்குறவங்க இருப்பாங்க, தங்கன்னு வருவாங்க, சில பேர் ஓடி போயிடுவாங்க. பார்த்தோன்னே ஐயோ இந்த வீட்டில் தங்கவா, தங்குன்னு தான் வந்தேன், ஆனால் பார்த்தோன்னே என்ன ஆயிடுது, ஓடி போயிடலாம்னு நினைக்குது. அதே போல தான் ஆசீர்வாதத்தை அதுக்கு ஒப்பிடப்படுது. நல்லா கவனிங்க, வார்த்தையின் பதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு தங்க வைக்கணும். நீங்கள் நிறைய பேர் தங்க வைக்க மாட்டான். செழிப்புக்கான ஆசீர்வாதம் என்பது வேற, பொருளாதார ஆசீர்வாதம் என்பது வேற. ஆசீர்வாதத்தில் பல வகைகள் உண்டு. ஆசீர்வாதம் எடுத்தால் மொத்தமாக எல்லாம் கிடையாது, ஆசீர்வாதத்தில் வகைகள் இருக்கிறது.
ஆசீர்வாதங்கள் தங்குவதற்கு. அதற்கு நீ எவைகள் என்னெல்லாம் தரியோ முதல்ல எடுக்கிறியோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வர்றதுக்கு. புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்? தங்கத்தில் ஆசீர்வாதமா தங்கத்தில், சாப்பாட்டில் ஆசீர்வாதம் சாப்பாட்டில், எல்லா ரீதியிலையும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து தங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை எடு. அது எடுக்கும்போது நீங்கள் எடுக்கும் போதே ஆசீர்வாதம் அங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க. தேவ ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுற முறைகள் இதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியர்களை சொல்கிறார், நீ வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துவீர்களாக, சமாதானம் உண்டாவது என்று சொல்வார்களாக. சமாதானத்துக்கு பாத்திரவான் அங்கே இருந்தால் நீ கூறின சமாதானம் அங்கே உண்டாகும். இந்த சமாதானம் போய் தங்கணும்னா சமாதானத்துக்கு நீ பாத்திரவான முதல் இருக்கணும். அப்போ சமாதானத்துக்கு பாத்திரவானன் யார் அப்படின்னா, ஊழியர்களை யார் வரவேற்கிறாங்களோ, ஊழியர்களுக்கு எதெல்லாம் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் தங்கும். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அதான் ஒவ்வொரு ரீதியிலும் ஆசீர்வாதத்தை தங்க வைப்பதற்கு கர்த்தர் காண்பித்த வழி இன்னைக்கு எல்லாமே பார்க்கறது இல்லை. சும்மா வசனமாக மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான், ஏதோ படிச்சுட்டு போகிறான். நின்று நிதானிக்கணும். இங்கே தேவனுடைய வார்த்தை ஏன் சொல்லுது? தங்குவதுக்குன்னுதே. அப்போ ஆசீர்வாதம் தங்கணும். தங்கியிருக்கா தங்கலையா? அப்போ ஆசீர்வாதம் ஒன்று தங்கிடுச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் அங்கே ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி விடும். அது ஒரு வல்லமை. அந்த வல்லமை கிரியை நடப்பிக்கக்கூடியது. கிரியை செய்யும். புரியுதுங்களா? அப்போ கிரியை செய்வதற்கு நீ கிரியை பண்ணணும். நீ கிரியை பண்ணும்போது அது கிரியை செய்யுது. நீ கிரியை பண்ணாத போகும்போது அது ஸ்டாப் ஆகுது. எவைகளை எடுத்தாலும் எல்லா ரீதியிலும் ஒரு பகுதியை நான் கர்த்தருக்கு வைக்க போகிறேன், கர்த்தருக்கான விஷயத்தை வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, சத்தியத்தெல்லாம் விளங்கி கொள்ளுங்க. அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் பலனை அடையாமற் போவதில்லை. நீங்கள் எதை கொடுத்தாலும் கர்த்தர் அதுக்கான ஆசீர்வாதத்தை அவர் திருப்பி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் ஊழியக்காரெல்லாம் வீட்டுக்கு வருவான் பாருங்க, கண்டுக்கிறே மாட்டான். ஆண்டிங்களா, சரி போயிட்டு வாங்க பாய், நல்லா ஜெபம் பண்ணுங்க, அனுப்பிச்சிடுவோம். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வந்தாலும் சரி, ஊழியக்காரன் வந்தாலும் சரி, ஒரு விசுவாசி வீட்டுக்கு வருது அப்படின்னா முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு டீ, ஏதோ ஒரு தண்ணி, ஏதாவது நம்ம கையில் இது கொடுக்கணும். ஏன்? அந்த ஆசீர்வாதம் உண்டு உனக்கு. ஊழியக்காரர்களுக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதத்தை எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும். அப்படியே வந்துட்டு அப்படியே போகிறதில்ல. சில பேர் கஞ்ச பிசினாரி விசுவாசிலாம் இருக்கும். ஊழியக்காரர் கூட உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஊழியக்கார்ட்ட கூட பணத்தை வாங்குவாங்க. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை, நான் செய்யணும். அப்படி தான் தேவன் சொல்லியிருக்கிறார். நீ ஊழியக்கார்ட்ட போய் பணம் வாங்கன்னு கத்த சொல்ல, நீ செய்யும் தான் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? நீ செய்யணும், நீ கொடுக்கணும். ஏன்னா அங்கே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் உண்டு. நீ எடுக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை, அப்போ நீ கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3:5. உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்போ புத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்கறது இல்லை, தேவ வார்த்தை என்ன சொல்லுது? அநேகர் புத்தியில் நடக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? புத்தியில் புத்தி சொல்கிறபடிலாம் கேட்பான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை பணத்துக்கான விஷயங்கள் என்ன சொல்லுது? வெற்றிக்கான விஷயங்கள் என்ன சொல்லுது? அதை என்ன பண்ணணும்? பார்க்கணும். அதான் சொல்ல, ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்தை கேட்கும்போது உன்னிப்பாக கவனிக்கணும். ஏதோ எங்கேயோ சொல்கிறாங்க, யாருக்கோ சொல்கிறாங்க, இப்படிலாம் பார்க்கறது கிடையாது. முதல்ல என்ன ரீதியில் இந்த வசனத்துக்கு மதிப்பு கொடுக்குறியோ அது என்ன பண்ணும்? உனக்கு மதிப்பு தரும். அது கேட்கும் போதே ஏனதான இதயத்தோட கேட்டிங்கன்னா வேலை நடக்க போகிறதில்ல. அது என்னை பற்றி தான் பேசுது, என்னோட தான் பேசுது. அப்போ அந்த வசனத்துக்கு அப்படியே ஒபே பண்ணும்போது அது இப்போ வேலை செய்யும். நிறைய பேருக்கு வசனம் ஏன் வேலை செய்யல தெரியுமா? பிரசங்க கேட்கணுங்க, அப்போ தான் நான் கிறிஸ்தவன். நான் பாட்டு பாடுங்க, அப்போ தாங்க நான் கிறிஸ்தவன். அதுக்கு கிடையாது. அந்த இதயத்தோடு கேட்டேன்னா உனக்கு உண்மை உண்டா போல. என் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நான் தான் பிரச்சனையாக இருக்கேன். கர்த்தர் பிரச்சனை கிடையாது. நான் தான் இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் விரோதமாக நடக்கும் போதே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும்? கவனிக்கணும். கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என் வாழ்க்கை குறித்து பேசுகிறார். இதை சரி செய்யும்போது எல்லாமே என்ன ஆயிரும்? இப்போ சரியா மாறி விடுகிறது. பாருங்க 9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. யார் கனம் பண்ணணும்? நீ கனம் பண்ணணும். அவங்க கனம் பண்ணுறாங்க, நீ கனம் பண்ணு. சொல்லுங்க, நீ எதில் கனம் பண்ணணும்? இப்போ உன் எல்லா விளைவின். பாருங்க, சில விஷயத்தில் கர்த்தர் கரெக்டாக கனம் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தில் விழுந்து போயிடுவாங்க, பண விஷயத்தில் விழுந்துருவாங்க. இதை பற்றி சொல்லும் போது தான் நிறைய பேருக்கு கோவம் வரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆகுது, இங்கே பிரச்சனை வருது, பணத்தில் நீங்கள் கடவுளுக்கு சரியாக செய்யலையா அப்படின்ட்டாவே என்ன ஆயிடுது? கோவம் வந்துடுது, வரமாட்டான். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா செய்யவே மாட்டாங்க, ஆனால் செஞ்சேன்னு சாதிப்பாங்க.
இந்த பகுதியில் கனம் பண்ணு. இங்கே பிசாசு வழியை திறந்தனா உன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு நல்லா தெரியும். நான் ஊத்து பார்க்கல, அங்கே தற்பரிசோதனை பண்ணி பார்க்கணும். என்ன பேசுறாரு, ஏன் இங்கே வீழ்ச்சி அடைகிறேன், எதுக்கு இந்த பகுதியில் பிசாசு நுழையுது, என்ன காரணம்? இந்த கனம் பண்ணாத காரியத்தில் நுழைவான் பிசாசு. அந்த பகுதியில் எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கீங்களோ அங்கெல்லாம் இருள் இருக்குது. தேவன் எங்கெல்லாம் கீழ்ப்படின்னு சொல்றாரோ அந்த இருளை போக்குறதுக்கு சொல்றாரு. புரியுதுங்களா? எந்த பகுதியிலெல்லாம் இருள் இருக்கோ அந்த இருளை விரட்டுவதுக்கு தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. புரியுதுங்களா? ஆனா கர்த்தர் இருளை விரட்டுவதுக்கு பேசும்போது நிறைய பேர் இருளை விரட்டுவதற்கு தங்களை ஒப்படைக்க மாட்டாங்க. இங்கே இருக்கட்டும் அப்படின்னு கடவுள் சொல்றாருப்பா, இந்த பகுதியில நீ வேற மாதிரி இருக்க, மாறு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பும் போது பிசாசு அங்க விலகி ஓடிடும், இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுகிறார் கர்த்தர். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த வசனம் உண்மை நினைக்கிறீங்களா பொய் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. உண்மையை பேசுமா பொய் பேசுமா? நீங்க இதை செஞ்சீங்கன்னா அது நடந்திருக்கும். ஆசீர்வாதம் கரைபுரண்டு ஓடும். நிறைய பேர் கரைபுரண்டு எங்க ஓடுது, டிராப் கூட வர மாட்டுது. சில தொட்டுன்னு வருது, சில பேருக்கு தொட்டுன்றதும் இல்லை. இங்கே சொல்லுது, எப்படி சொல்லுது பாத்தீங்களா? மறுபடியும் வாசிங்க அதையெல்லாம் சேர்ந்தது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். களஞ்சியங்கள் என்ன பண்ணுமா? பேங்க் பேலன்ஸ்லாம் பூரணமா இருக்குமா. ஆலைகளில் நீ பிஸ்னஸ் பண்ணனா பயங்கரமாக விற்கும், சேல்ஸ் ஆகும், கரை புரண்டு ஓடுமா. சேல்ஸ் ஒன்னால தான் கொடுக்க முடியல. ஏன்? அங்கே மேலே நீ அதை செஞ்சிருக்க, அதனால தான் இங்கே நடக்குது. இப்போ நீ 9வது வசனத்தை நிறைவேற்றி இருக்கிற. 9வது வசனம் என்ன சொல்லுது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் எதெல்லாம் எனக்கு வருதோ அதில் எல்லாமே ஃபர்ஸ்ட் காட். இந்துக்கள் கூட சில விஷயத்த என்ன பண்ணுவான், ஐயோ இதெல்லாம் தொடக்கூடாது, இது நான் நேர்ந்திருக்கேன், அதை தொடவே மாட்டான். கடவுளுக்கு நேர்ந்தது, நேர்த்தி கடன் போடுறது அதை எடுக்கவே மாட்டாங்க. வீட்டில் கஷ்டம் இருக்கும், சாப்பாடுக்கு கூட கொஞ்சம் நேரம் இதாக இருக்கும், தொடவே மாட்டாங்க. மற்றவங்களையும் எங்கள் வீட்டையே சொல்கிறேன். அதே போல் எது சாப்பாடு வகைகள் கூட பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஒன்று பண்ணும்போது என்ன பண்ண மாட்டாங்க, எச்சியே படக்கூடாது. எப்போவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட அங்கே டேஸ்ட் பண்ணாமல் தான் சமைப்பாங்க. இப்போ பாருங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கு எவ்வளோ அவங்க பக்தியாக இருக்கிறாங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வாய் வச்சுருவோம். தேவபிள்ளைகளே, இதான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஒரு பக்தி. அந்த கர்த்தருடைய காரியங்களை தொடக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க. இங்கே கிறிஸ்தவர்களுக்கு தான் என்ன விலங்குதானன்னு தெரியல. ஏனென்றால் அது கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய செய்கையை காமிக்கிறது. கர்த்தருடைய செய்கையை என்ன பண்ணுது, காமிக்குது. இது கர்த்தருக்குரியது, இது கர்த்தருக்கான விஷயம். நான் இந்த கர்த்தருடைய விஷயத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் தொடவே மாட்டேன். இது தேவனுக்குரியது. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குரிய விஷயத்தை நாங்கள் தொடும்போது நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை நாம் திறந்து விடுகிறோம். தேவன் உட்காந்து சபிக்கல, அவருக்கு அந்த வேலையும் கிடையாது. புரியுதுங்களா? நாம் தான் என்ன பண்றோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு அந்த பாதையை சரி பண்றாரு. அப்ப அந்த பகுதியில் இந்த இருள் இருக்குது, இது கொஞ்சம் இந்த இருளை விரட்டுறதுக்கு உனக்கு நான் பேசுகிறேன், இந்த வார்த்தையை கொஞ்சம் கேளு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த 9 என்ன சொல்றது, உன் பொருளாலும். அப்போ அந்த 9 நிறைவேற்றும் போது என்ன ஆகுது, 10 இந்த இடத்துல ஜெபிங்கன்னு சொன்னாரா? ஆலையில திராட்சை புரண்டோடணும், பணத்திரீத பொருளாதாரம் பெருகணும் என்பதுக்கு ஜெபிங்கன்னு சொன்னாரா ஆண்டவர்? ஜெபிங்கன்னு சொன்னாரா? ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், முட்டாதாம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாம் இந்த செய்கையில சரியில்லாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நிதானிக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுது, நீ எல்லாத்துலேயும் என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு கர்த்தருக்கு. எதை எடுத்தாலும் முதல்ல கர்த்தருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் பாருங்க, கிறிஸ்தவத்தில் சில பெண்கள் இருக்கிறாங்க, அரிசி போடும் போதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. நான் வந்து கேட்டேன், என்ன, எனக்கு அப்போ அவ்வளோவா தெரியாது. அப்போ நான் கேட்டேன், என்ன ஒரு கையை எடுத்து இப்படி வைக்கிறீங்க கடவுளுக்கு, என்ன இதையுமா, என்ன அரிசிலையுமா நீங்கள் ஒரு கையை எடுத்து வைப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ நமக்கு அவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருப்போம். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லாத பக்தியை போய் காமிக்க கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தை சொல்லாத விஷயத்தெல்லாம் பக்தி வைராக்கியமாக இருக்குன்னு நினைப்பாங்க. பக்தி வைராக்கியம்னா என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு பக்தி வைராக்கியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. பக்தி வைராக்கியம்னா இவங்க ஏதாவது சில பக்தியை காமிச்சிட்டு நான் கடவுளுக்கு இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், அப்படி இல்லை. அது பக்தி கிடையாது. பக்தி என்பது என்னன்னா, வசனம் என்ன சொல்றதோ அதுல பக்தியா இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படுவதுதான் பக்தியை தவிர வசனத்துக்கு விரோதமாய் நடப்பது பக்தி கிடையாது.
நான் கர்த்தருடைய வார்த்தை இதை தான் சொல்லுகிறது, என் ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரியும். அப்போ ஒவ்வொரு ரீதியிலையும் இதில் ஆசீர்வாதம் வரணும். அரிசியில், பருப்பில். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயா என்கிட்ட சொன்னாங்க, இந்த அரிசி இதெல்லாம் இது பண்ணுறேன், இதெல்லாம் பருப்புகள்லாம் அது இதெல்லாம் கொண்டு வரேன், எனக்கு இப்போ அதெல்லாம் சேவையாகாது. நீ அதை கொண்டு வர என்ன பண்ண, அதை நீயே வச்சு அதுக்கு காசா போடு. ஆமேன், ஹல்லேலூயா. பைபிளே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எங்கே கொண்டு போது கொண்டாட முடியலன்னா விற்று பணமாக்கி வந்து போடு. தேவபிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எதை குறிக்குது என்றால், நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தியை காண்பிக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் பக்தி இருக்கணுமே தவிர கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு பக்தியை காண்பிக்க கூடாது. முரட்டாட்டமான ஒரு பக்தி. பார்த்தீங்களா, இந்துல நம்ம எப்படி இருப்போம், பக்தியா இருப்போம்ட்டு அப்படியே கொண்டுட்டு, ஓ தாயே வா இறங்கு, இல்லைன்னா முள்ளுல நடக்க போறேன், அதுல நடக்க போறேன், இதுல நடக்க போறேன். அந்த பக்தி கிடையாது. இங்கே நீங்க வரும்போது, நீ வர இல்லை என்றால் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், அது இல்லை பக்தி. வார்த்தையில பக்தி, வசனம் என்ன சொல்லுது என்பதில் பக்தி. நிறைய பேருக்கு வந்து பார்த்தா தாட்சி ரசம் புரண்டு ஓட மாட்டுது. சில பேருக்கு பிஸ்னஸ்ல ஓட மாட்டுது, தொழிலில் ஓட மாட்டுது. ஏன் ஓட மாட்டுது கவனிக்கணும். இங்க என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன பண்ண, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கணவனு அப்பொழுது, அந்த வார்த்தை அப்பொழுது நீ எப்ப மாறியோ அப்ப எல்லாமே மாறிடும்ன்றாரு. பிரச்சனையே நீதான்றாரு. நீ மாறும் போது இங்க மாறிடும், நீ மாறாத போது மாறாது. நிறைய பேர் மாறாமே மாறிட்டோன்றோம், அங்கதான் தப்பு. மாறிட்டோமா மாறலையா, கர்த்தருடைய பார்த்த எந்த பகுதியெல்லாம் வருது, அதுக்கு நான் செவிசாய்ச்சிட்டே வரேனா கவனிங்க, ரொம்ப முக்கியம். அதனால தான் வசனத்தை கேளுங்க, மற்ற இடத்துல பிரசங்கம் பண்ற மாதிரி இங்கே கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அது உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்குது. அதே போல கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் பேசுறாருன்னா அந்த பகுதியில இருள் இருக்குது, அதை விரட்டுறதுக்கு பேசுறாரு. எந்த பகுதியெல்லாம் நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்களோ அந்த பகுதியில் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், துதிச்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், திருப்பி இப்படி வருதுன்னா பகுதியில கீழ்ப்படியாததுக்கு வரதான் செய்யும். அதனாலதான் கர்த்தர் ஒவ்வொரு பகுதியும் அடைச்சிக்கிட்டே வர்றார். பேசிட்டே வரும்போது நம்ம கீப் அப் பண்ணிக்கிட்டே வரணும். அதை தான் பாருங்க, ஒரு மிகப்பெரிய போதகரும் அதை தான் சொல்லுகிறார். அதை கூட ஸ்டேட்டஸ்ல அதை இது பண்ணி போட்டுருந்தேன் பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்றார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த பகுதியெல்லாம் கீழ்ப்படியிலோ அந்த பகுதியில இல் இருக்கிறது. நீங்க அந்த பகுதியில கிரியை செய்யாத வரைக்கும் பிசாசு கிரியை செஞ்சுட்டே இருப்பான். எந்த பகுதியெல்லாம் கீழ்ப்படிஞ்சிங்களோ அந்த பகுதியில் மட்டுமே கர்த்தருடைய கிரியை செயல்படும். இப்ப அதுக்காக கர்த்தர் உங்களை அப்படியே கைவிட்டுட்டாரா அப்படின்னா கிடையாது, அப்படி கிடையாது. நல்லா கவனிக்கணும். என்னன்னா, கீழ்ப்படியாத பகுதியில் பிசாசு வேலை செய்யும், கீழ்ப்படுற பகுதியில் கடவுள் கிரியை செய்வார் தான். அதனால ஒரு விஷயம் நான் செய்யலை, அதனால இது இல்லை, அதனால மொத்தமாக வந்து கர்த்தர் அப்படியே கைவிட்டாராக்கும், எனக்கு அவ்வளோதான் போல அப்படின்னு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் உன் மேல கிருபையா தான் இருக்கிறேன், இன்னும் இறக்கமா தான் இருக்கிறேன், இன்னும் நன்மை செய்ய தான் விரும்புறேன். ஆனா அந்த பகுதி எந்த பகுதியில் பிசாசு வேலை செய்யும் அதை அடன்றாரு. புரியுதுங்களா? அந்த பகுதியை ஆகையால் தேவப்பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப என்னவா, தேவனை முதல்ல பிரியப்படுத்தணும். தேவ வார்த்தையிலே முதலில் நீங்க என்ன பண்ணணும், பிரியப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ பாருங்க, அப்பொழுது உன் களஞ்சிகள் பூர்ணமா நிரம்பும் சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த இடத்துல நீ வந்து ஜெபிச்சேனா, நீ இதெல்லாம் செஞ்சுட்டு ஜெபிச்சிரு உனக்கு எல்லாம் நடந்துன்னு சொல்லலை. இந்த இடத்துல ஜெபமே கிடையாது, இதுக்கு ஜெபமே கிடையாது. செஞ்சா வரும்ட்டாரு. நீ இதுக்காக உபவாசம் படாத. ஐயோ கர்த்தாவே பணத்துல விழுந்து போயிட்டேன், எனக்கு பேருக்கு கொடுங்க. வீழ்ந்ததே நீ செய்யாம இருந்ததுனாலதான் பிரச்சனையே. நீ கொடுக்கும் போது அது நடக்கும். நீ சும்மா உட்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்காத, தேவனே 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 எல்லாம் விடுங்க. அதிகமான ஜெபமே தேவையில்லை. நிறைய நேரங்களை உங்க அந்த அதிகமான ஜெப நேரம் எதுல இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் துதிப்பதிலையும் மகிமைப்படுத்துதலையும் இருக்கணும். புரியுதுங்களா? உங்க ஜெபம், அந்த ஜெபத்துல என்னவா இருக்கணும், ஸ்தோத்திர பலி இடுகிறது, வேதத்தை படிப்பது, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை இடுகிறது தேவ சமூகத்தில், அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? ஜெபம் செட்டு எனக்கு பணம் இல்லை, பணத்தை தாங்க, 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 பணத்தை தாங்க கேட்டா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். என்ன ஜெபம், என்ன ஜெபம்? பணத்தை தாங்க, பணத்தை தாங்க, பணத்தை தாங்க, பணத்தை தாங்க, பணத்தை தாங்க. முட்டாள். பணத்துக்கு இதான் மேட்ரு. கொடு ஒடுக்கப்படும் என்ன ஆண்டவர் எல்லாம் சொல்றது அதான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் போயிட்டு உட்காந்து, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தேவை, முதல்ல கொடு, முதல்ல கொடு. அதே போல பாருங்க, இன்னொரு வசனத்தை மறுபடியும் காமிங்க. அந்த எசேக்கியேல் 44 திருப்பி வாசிங்களா, அந்த 29, 30 அது திருப்பி வாசிங்க. ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியம், விட்டுட்டு ஓடிடாதீங்க. இந்த வசனம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போஜன பலியும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் அவர்கள் புசிப்பார்கள். இஸ்ரவேலை பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதாக இருப்பதாக. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலம். எதுலையுமே பாருங்க ஃபர்ஸ்ட் தான். இங்க தேவனை கனம் பண்றதுலயும் நீங்க ஃபர்ஸ்டா இருக்கணும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும்ன்றாரு. தேவனுக்கு நம்ம அநேக நேரங்களில் முதலிடத்தை தர்றதில்லை, தான் மேட்டர். கடைசி இடத்துல போய் தள்ளுறோம். அதனாலதான் சொல்லுவேன், பணம் வாங்கின உடனே எடுக்கணும். முதல்ல தேவனுக்குன்னு எடுத்துடணும். நீங்க சம்பளம் வாங்கின உடனே முதல்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கர்த்தர். ஹலோ,
இருக்கீங்களா? அது வரணும் ஃபர்ஸ்ட் யாருக்கு? கர்த்தருக்கு. ஜோம் பண்ணி கர்த்தர் தூக்கி மையப்படுத்தணும். என்னுடைய பலத்தினால் இல்லாண்டவர், சாமர்த்தியம் இல்லாண்டவர், உம்மாலே. அதே போல நமக்கு வரதல் எல்லாமே ஃபர்ஸ்ட். எனக்கு என்னெல்லாம் வருதோ அதில் முதல்ல என் தேவனுக்கு எடுத்துட்டு தான் நான் தொடுவேன். என் தேவனை இதுதாங்க பக்தி. பக்தினா சும்மா ஏதோ உட்காந்துக்கிட்டு வரட்டு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் அதெல்லாம் இந்துவோட முடிச்சிடணும். அதை எடுத்து இங்கே கொண்டு வந்துடக்கூடாது. பக்தி என்பது வார்த்தையில நிற்பது. என் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றல பக்தி இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சகலவித முதற்கனிகளில் தேவன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாரு. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா மல்கியால எங்க போய் பார்த்தாலும் நசல் கொண்டது இதெல்லாம் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த மல்கியால பாத்தீங்கன்னா சில பேர் இந்த மல்கியா புத்தகத்தை சரியா படிக்காதனால சில உபதேசியர்கள் தவற உபதேசிப்பாங்க. அந்த மல்கியால என்ன சொல்லுவான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ஆசாரிகளை குறித்து தான் சொல்லப்படுது அப்படின்னு வாங்க. கிடையாது. ஆசாரியர்களையும் ஜனங்களும் மாத்தி மாத்தி பேசிட்டு வருவார். 2 பேருக்கு சொல்லப்படும். சரியா நிதானிக்காம இருக்கிறாங்க. நீங்க போய் வீட்டில் படிச்சாவே தெரியும். இல்ல எனக்கு அப்படி தெரியல பாஸ்டர் அப்படின்னா வாங்க ஒரு நாளைக்கு மல்கியா புத்தகத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப ஆசாரியர்களையும் ஜனங்களையும் குறித்து கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டு வருவா பாருங்க. அப்ப சொல்ற நசல் கொண்டது இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தரை ஏத்துக்கவே மாட்டார். விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க நசல் கொண்டதையும் மற்ற விஷயத்தையும் கொண்டு வரும்போது கடவுளை நீங்க கடைசி இடத்துல வைக்கிறதை காமிக்கிறீங்க உங்க கிரியையில. முதல்ல என் தேவன் இங்க பாருங்க. முதல்ல உன் குடும்பமா கடவுளா? முதல்ல உன் வயிறா கடவுளா? முதல்ல உங்க அம்மாவா அப்பாவா கர்த்தரா? இந்த உலகத்துல சொல்லுது தாயும் தகப்பனும் பிசாசு அப்படி எழுதி வச்சிருக்கிறான் வார்த்தைக்கு விரோதமாக. ஆனால் உன் தாய் தகப்பனை படைத்ததே யார்? அவர் தான் எல்லாவற்றுக்கும் தாய் தகப்பன், எல்லோரையும் ஆட்சி செய்கிறவர், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். அவரை கனமனணும். புரியுதுங்களா? அவரை கனமனணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதாங்க பயபக்தி. பயபக்தினா எப்படியே ஏதோ ஒன்று அப்படி நடுங்கிட்டு இருக்கிறது பயபக்தியை பற்றி சொல்லப்படல. தேவ வார்த்தை நிறைவேற்றுவதில் பயபக்தி. தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. அதான் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்த விஷயம் நீங்க அதை பார்க்கும் பொழுது அதான் கர்த்தர் மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தன்னை ஏமாற்ற யாரும் விடவே மாட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இந்த வசனத்தை யாராவது தியானம் பண்ணிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க. என்ன பரியாசம் பண்ண ஒட்ட மாட்டார், என்ன பரியாசம் பண்ண மாட்டார், இப்படியே போயிட்டு இருக்கோம். எனக்குமே இந்த வசனம் வந்து ஆரம்பத்தில் படிச்சுட்டு போவேன், அதை ரொம்ப போய் தியானித்ததில்லை. அதே போல நிறைய இடங்களில் இந்த வசனத்தை வந்து நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க, நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. உபதேசத்தில் பார்த்துருக்கீங்களா? யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வசனத்தை சொல்லுவாங்களே தவிர்த்து அதோடைய விளக்கத்தை அதிகமாக விளக்கப்படுத்திருக்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதுல தான் சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்னா தேவன் தன்னை கேலி பண்ண விட மாட்டார். எந்த விஷயத்துல? எந்த விஷயத்திலுமே. இப்போ பண விஷயத்துல எடுக்கும்போது கர்த்தர் தன்னை என்ன பண்ண மாட்டாரு? கேலி பண்ண விட மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா அதை நல்லா டீப்பா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துற விஷயம். ஒரு மனுஷன் கடவுளை ஏமாத்திட்டேன் பணத்துலன்னு சொல்லவே விட மாட்டார். நான் கடவுளை பொருத்தனையிலையும் ஏமாத்திட்டேன், பணத்திலையும். அதுதான் பார்த்தீங்கன்னா பொருத்தனை செலுத்தலைன்னா என்ன நடக்கும்ன்றதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆகிற மாதிரி இருக்கும். கடவுள் வந்து நம்ம மேலே அப்படி கோவப்படுற மாதிரி, இவர் என்ன பழி வாங்குற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல, எனக்கே ஆரம்பத்தில் ரொம்ப அதெல்லாம் தோணுச்சு. இது என்ன பழி வாங்குற மாதிரி இருக்கு, பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அதனுடைய விளைவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா நாம சரியா புரியல வசனத்தை. கடவுள் அன்பானவர், ஆனால் தன்னை கேலி பண்ண எந்த ஒரு மனுஷனையும் எதிர்காலத்தில் விடவே மாட்டார். இவருடைய பணத்தை திருடிட்டே நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, நம்ம உலக மனுஷா இருக்கும்போது டேய் நான் கடவுளையே ஏமாத்துறவே, நீல அவ்வளோ பெரிய ஆள்டா கேட்டீங்களா என்ன? இந்த மாதிரி எவனும் ஆண்ட விட மாட்டான். நம்ம ஆண்ட அப்படி விட்டுருவா நினைக்கிறீங்களா? என்ன சொன்னையோ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணால் சொன்னா சொல்ல வச்சதும் அவர் தான், சொல்ல வச்சதும் அவர் தான். ஏன்னா எப்போ அண்ணாள் வந்து என்ன பண்ணுறான், ஏன்னா அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையா இருக்குது. அந்த தீர்க்கதரிசி இவ வயிற்றுலேருந்து வரணும்னு தேவடைய சித்தம். அப்போ இவ போய் என்ன பண்ண வாயை திறந்து சொல்லிட்டு விடாமல் விட்டாளா? வந்தா கரெக்டாக போய் என்ன பண்ணா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்பா, சாமி எவ்வளோ அழகாக இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் அழகாக இருக்கும். ஆமென். கொடுக்க மனசு வந்திருக்குமா? ஏற்கனவே குழந்தை இல்லாமல் வசப்பாடி, கூட இருக்கிறவெல்லாம் வசப்பாடி எல்லாம் பண்ணி, இது மத்தியில் ஒரு குழந்தை, அழகான குழந்தை. இந்த குழந்தைய போய் விடும்போது எப்படி இருக்கும்? ஆனால் நிறைவேற்றி முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா எத்தனை குழந்தைங்க பார்த்தீங்களா? அதை காட்டிலையும் நிறையா அழகாக கொடுத்துருப்பார். ஆமென். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கும்போது யாருக்கு பேரும் புகழும் அதிகமாக இருந்திருக்கும்? தாய்க்கு. எவ்வளோ ஒரு பார்த்து பார்த்து பூரி படிஞ்சிருக்க மாட்டா? சொல்றவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க? தாயை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போதே தாயை வளர்த்துனாங்க. பாலுண்ட கர்ப்பம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது.
அப்போ எப்படி சொல்லியிருப்பாங்க, தாயை எப்படி வாழ்த்திருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். பெருமை இருக்கா இல்லையா அதில்? கர்த்தர் அப்படி. அப்போ பாருங்க, அவள் அதை கொடுத்தாள். கொடுக்காம இருந்தால் விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர்? எந்த வகையில் என்னெல்லாம் பேசணுமோ என்ன பண்ணணுமோ கர்த்தர் பண்ணியிருப்பார். அதே தான் நாங்கள் நேற்றில் பேசியிருக்கும் போது ஒரு சம்பவத்தை கர்த்தருடைய அவர் பேசிட்டு இருக்கும்போதே உணர்த்தினார் பாருங்க. அந்த சம்பவத்தில் மோசேயின் லைஃப் உங்களுக்கு நல்லா தெரியும். மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி போகிறான். கர்த்தர் சொல்கிறாரு எல்லாமே என்ன பண்ணணும், நுனித்தோலை வெட்டணும். அதான் உடன்படிக்கையின் அடையாளம். எல்லாரும் வெட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே கர்த்தர் பிரியமாக நடக்கிறாங்க. இப்போ மோசையுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் இருக்காங்க. ஆனால் மோசையுடைய பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணலை. மோசையுடைய பிள்ளைக்கு எப்படி பார்த்தீங்களா, எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆள் மட்டும் மோசையோட பிள்ளை பொண்டாட்டி அதனால விட்டுருவோம் அப்படின்னாரா? தேவப்பிள்ளை விளங்கி கொள்ளுங்க. சில விஷயங்களே கர்த்தர் தம்முடைய வார்த்தையில எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருப்பார். அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையில என்றைக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க மனசுல கர்த்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவான்ற என்ன இருந்துச்சுன்னா அது பிசாசுக்குரியது. இன்றைக்கே எடுத்து போட்டுருங்க. பண்ணவே மாட்டார் ஆண்டவர். நிறைவேற்ற வரைக்கும் விட மாட்டார் தேவன். உங்க அந்த ஒழுங்குக்குள்ள வராத வரைக்கும் விடவே மாட்டார் ஆண்டவர். நம்ம அப்படியே சாக்கு போக்கு சொல்லலாம், நம்ம சரி மாதிரி பண்ற மாதிரி இருக்கலாம், கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அவர் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. கடைசி என்னாச்சு, ஏன்னா ஆரம்பத்தில் இந்த காரியங்களை படிக்கும் போதெல்லாம் எனக்கு விளங்கிற முடியல. அப்போ கடவுள் பார்த்தா கோபமா இருக்கும். மோசே எவ்வளவு பெரிய ஆளு, மோசே எந்த அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, மோசே பிள்ளையா போய் கொல்ல பார்த்தாருன்னு போட்டிருக்கேன். இவர் எவ்வளவு ஒரு ஆளா இருக்கிறாருன்ட்டு. கொல்ல பார்த்தாருன்னா அது உண்மை தான். ஆனா உண்மையான இருதயம் கொல்லணும்னு கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா வந்து மகனை கொல்லணும் வரும்போது இவன் என்ன பண்ணா, உடனே கருக்குள்ள கல்லை எடுத்து என்ன பண்ணிட்டான், வெட்டி போட்டான். நீ ரத்த சம்பந்தமான புருஷன், கொல்றதுக்கு உமக்கே உரிமை இல்லை. உடனே கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த உடன்படிக்கையே என்ன பண்றான்னா சுட்டி காண்பிக்கிறா. எப்ப காண்பித்தா அந்த உடன்படிக்கையின் மனுஷன்? எப்ப காமிச்சா? தேவ வார்த்தை நிறைவேற்றும் பொழுது. நீங்க வார்த்தை நிறைவேற்றும் போது தான் நீங்க உடன்படிக்கையின் மக்கள் என்பதை வெளிப்படுத்துறீங்க. அப்பதாங்க எல்லாம் ஆகுது. புரியுங்களா? வார்த்தைக்கு விரோதமா நடந்துகிட்டு அப்படின்னா ஒன்றும் ஆக போறதே கிடையாது தேவ பிள்ளைகளே. ஆகையால் உற்று கவனிங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை. நீங்கள் வார்த்தையின் மனிதராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் தேவர்கள். ஹலோ, சொல்ல போனா கடவுள்கள், கொட்டி கடவுள்ன்றது அதுதான் மேட்ரே. ஆகையால் தான் இயேசு சொல்றாருல, வார்த்தை பெற்ற மனிதர்கள் தேவர்களாக இருக்கிறீங்கன்னு எழுதியிருக்க இல்லையா, சுட்டி காமிச்சாரா இல்லையா? அதுக்காக கடவுள்னா அவரை போல நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லல. உடனே உங்களை கும்பிட்டுலாமா? அப்படி கிடையாது. தெய்வத்துவத்தில் கிடையாது. அவரை போல ஒரு எதுக்கு அடிமைப்படாத ஒரு பெர்ஃபெக்ட் ஆளா இருக்கீங்க இந்த பூமியில. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப அவரை போல ஒரு குட்டி கடவுள் போல இங்க வச்சிருக்கிறாரு. இப்போ பிசாசு உங்களை பார்த்தா மரளுது, கிட்ட வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இருக்குதுன்னா இடம் விட்டுருக்கோன்னு அர்த்தம். இடம் விட்டு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு கீழ்படிஞ்சிட்டு இருக்கோம். ஆகையால் கவனிங்க, வசனம் மாறாத ஒன்று. ஆகையால் தேவ வார்த்தை என்ன சொல்வதை கவனிக்கணும். முதற் கனி, முதற் பலன், நீங்க இதெல்லாம் பார்த்தே இருந்தாவே இது எல்லாமே கர்த்தருக்குன்னு தான் வரும். அதை யாருக்குமே ஆண்டவர் விட்டு தர மாட்டார். உன் பிள்ளைக்கு விட்டு தர மாட்டாரு, உன்னுடைய மனைவிக்கு விட்டு தர மாட்டாரு, உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு விட்டு தர மாட்டார். அது யார் தர மாட்டார்? முதல் இடத்தையும் யாருக்கு தரவே மாட்டார். முதலிடம் நீ யாருக்காக கொடுப்பனா, நீ கீழே போய்கிட்டே இருப்ப. உங்களுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி வைக்கிறீங்களோ நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு அவர் கீழே தள்ளுறீங்களோ நீங்களும் கீழே இருப்பீங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு கணவனுடைய பக்க பலமே யாரா? ஒரு கணவனை 4 பேர் புகழ்ந்து பேசுறான்னா யாரால பேசுவாங்க? இந்த மனைவி நினைச்சா என்ன ஆகும்? சில மனைவி நான் பாத்துருங்க பாருங்க, வீட்டுல அவங்க திட்டுவாக வைப்பாங்க. சொன்னோம்னா என்ன ஆகும், வரைஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கார பத்தி தெரியுமா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். அப்ப என்னவா? அதே போல அவர் எதுவும் பேசுறதுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பயப்படுவோம். காரணம் என்ன? அந்த அம்மாவுடைய பக்கபலம். அப்போ அவங்க எந்த அளவுக்கு கடவுளை உயர்த்தி வைக்குதோ 4 பேர் மற்ற சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, பார்த்து பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு தூக்கி வைக்கிறா, உயர்த்தி வைக்கிறா. இப்ப பார்த்தா வீட்டுக்கார் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார பத்தியே பிராணமா பேசுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஐயோ இந்த பொம்பளை வந்தாவே அறுக்குது, தான் வீட்டுக்கார பத்த உயர்த்தி தான் பிள்ளைய பத்தி உயர்த்தி எப்ப பார்த்தாலும் சில பேர் இதான் பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? கேட்டதே இல்லையா? இதெல்லாம் பார்த்துருக்கேன். சில பேரெல்லாம் நான் சில பேர்லாம் சில அக்கா அங்கே வந்தால் வீட்டுக்குள்ள ஓடி போயிடுவேன். ஏன்னா இந்த அக்கா என்னை பார்த்தாவே என்ன பண்ணும், உக்காந்துக்கிட்டு தம்பி அறியா ஐயோ ஓடிடுவோண்டா சாமி, புராணத்தை போட்டுரும். என் வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர், என் மகன் அப்படிப்பட்டவன், இதுவே சுற்றி 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 பேசினா கேட்க முடியுமா சொல்லுங்க? இதான் வேற வேலையில்லையா நமக்கு, ஓடியே போயிடுவோம். ஐயோ வாய அடைக்கும். தேவ பிள்ளைகளே, இப்போ தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, கர்த்தரை எப்போ பார்த்தாலும் பேசுறவங்களா இருக்கணும்.
எப்பவுமே உயர்த்தணும். உங்க வாய் எப்பவுமே கர்த்தரை உயர்த்தணும். கர்த்தர் நல்லவர், அவரை நல்லா வணங்கி பாருங்க, கும்பிடுங்க. இப்படியே பேச 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 அந்த வார்த்தைகள் உங்களை சூழ்ந்திருக்கும். எந்த தீமையும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் உயர்த்துங்க. அப்போ அவரை உயர்த்தணும். அவரை உயர்த்துக்கான கனம் பண்றதுக்கான விஷயங்கள் செய்யணும். நான் சொல்லேன் பாருங்களேன், ஒரு விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா, திருப்பி உங்களை நினைப்பூட்டுறேன் பாருங்க. கர்த்தரை எல்லா பகுதியிலும் சில பேர் உயர்த்திடுவாங்க, ஆனா எதுல கனம் பண்ண மாட்டாங்க சொன்னேன் பார்த்தீங்களா. அதை வாசிங்க, நீதிமொழி 3 திருப்பி அதை வாசிங்க. எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப கனம் பண்ணுன்னு சொல்லும் போது நிறைய பேர் எல்லா விஷயம் கனம் பண்ணிடுவாங்க. ஆராதிப்பதுல அல்லேலூயா அல்லேலூயான்னு கனம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கனம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவ கூட்டத்தில் நீங்க எங்க பார்த்தா கனம் பண்ணுவாங்க. ஏன்னா எதுல வீழ்ந்து போவாங்க, பணத்துல கடவுளுக்கு செய்யற வரும்போது அங்க விழுந்துருவாங்க. 99% இதுல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ விழுந்து போய் நிறைய மிராக்கள் ஸ்டாப் ஆகுறதும் பிளெஸிங் ஸ்டாப் ஆகுறதும் வேற மாதிரி ஆகுறதுமே இதுல தான் இருக்கும். நீங்க ஏன்னா என்னுடைய ஊழிய அனுபவத்தை நான் சொல்றேன். இதனால இதை நான் சொல்றதுனாலே சில சொல்லுவேன், எனக்கு சங்கடமா இருக்குன்ற மாதிரி ஆகி போயிடும். இதுல தான் நிறைய பேர் விழுந்திருப்பாங்க. இதை நீங்க நோண்டி சரி பண்ணாவே முக்காவாசி எல்லாமே அடைச்சிருவீங்க. ஆமென். இருக்கீங்களா? இதை நீங்க சரி பண்ணாத வரைக்கும் விட மாட்டார். அதான் சொல்றேன் பாத்தீங்களா, தன்னை கேலி பண்ண விட மாட்டார். அதான் அனனியா சப்பையா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இதா இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, வஞ்சித்து வச்சு எப்படி தைரியமா பேசுறாங்க பாத்தீங்களா. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அந்த அந்த சம்பவத்தை லைட்டா வாசிங்களேன். அப்போஸ்தலர் 5:1. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க, மனைவிக்கு தெரியாம அவன் செய்யவே இல்லை. இவங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன், கணவன் மனைவி நல்லா இருக்காங்க. கணவன் எப்படி இருக்காங்க, நல்லா ஒற்றுமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே மறைக்கிறது இல்லை, எல்லாமே தங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, பேசுறாங்க. அப்ப அந்த பண விஷயத்துல என்ன, இது நிலத்தை வித்துட்டியான், பணத்தை வாங்கிட்டான். பணத்தை என்ன பண்றான், ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் எங்க ஒழிச்சிக்கிறான், அவன் ஒழிச்சு வச்சுக்கிறான், அவனுக்குன்னு வச்சுக்கிறான் பாருங்க. இப்போ இதுல என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் தப்பே என்ன, கர்த்தரை கனம் பண்ணல, யாரை கனம் பண்ணியிருக்கான், தன்னை கனம் பண்றான், தன்னை திருப்தி செய்யறான், தன் வைத்த நிரப்பா பாக்குறான். புரியுதா? நான் ஏன் நின்று காமிக்கன்னு தெரியுதா? நம்ம சாதாரணமா பார்த்துறோம், ஆனா இந்த சாதாரண விஷயத்த விட்டு கவனிக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய தவறு செய்யறோம், நம்ம எவ்வளவு பெரிய கெட்ட குண உலகளா இருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிறோம். இங்க என்ன சொல்லுங்க பாத்தீங்களா, வஞ்சித்து தன் மனைவி அறிய. அப்ப மனைவிக்கு மனைவியாவது திட்டி இருக்கணும்ல. மனைவி தவறு செய்தா கணவன் திட்டணும், கணவன் தவறு செய்தா மனைவி திட்டணும். கர்த்தருடைய காரியங்கள் வரும்போது என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கல பார்க்கணும். ஒருத்தவங்க கர்த்தருடைய காரியத்துல திருடு நினைக்கும் போதே யார் திருத்தணும்? ஏன்னா ஒருத்தவங்க அடி வாங்கும்போது இன்னொருத்தவங்க அனுபவிக்க தான் போறாங்க. நீ நான் எப்படி வேணா இருந்துக்கிறேன், நீ சரியா இருந்துக்கணா. கணவர் மனைவியா இருக்கும்போது ஒற்றுமை தான் தேவாங்க. தேவன் அங்க ரெண்டு பேரும் ஒன்றையா தான் பாக்குறாரு கர்த்தர். அப்போ ஒருத்தவங்க தவறு செய்யும் போது நீ என்ன பண்ணணும், அந்த இடத்துல சரி செய்யணும். ஏன்னா நீ அடி வாங்கும் போது அது எனக்கும் சார்ந்தது தானே. மனைவி அடி வாங்கும் போது கணவனை சார்ந்தது தானே, கணவன் அடி வாங்கும் போது மனைவியும் சார்ந்தது தானே. புரியுதா புரியா? நான் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேன், நான் கரெக்டா போறேன்ல. அப்படி கிடையாதுங்க, கவனிங்க. அது எப்படி இதாகும்? ஹலோ, கணவன் இல்லாம மனைவி பிள்ளை பெற்ற முடியுமா? மனைவி இல்லாம கணவன் பிள்ளை பெற்ற முடியுமா? சொல்லுங்க. ரெண்டு பேரும் கூட்டு இது ரொம்ப முக்கியம், உண்மைதானே? ஹலோ, இல்லை பிறந்துருமா? அந்த சிஸ்டர் தனியாவே இருந்தாங்க, என்ன தெரியல, 2 குழந்தைக்கு பிள்ளை ஆயிட்டாங்க. எப்படி ஆனாங்க? கல்யாணமும் கட்டல, எங்கேயும் போல, நல்ல வீட்டு விட்டே வெளியே போகல. முட்டாள் எங்கேயோ அந்த பொம்பை வழி விட்டுருக்கோம், அதனால அங்கே சுமந்துருக்கோம். யாரா நம்புவாங்களா? இல்லை சயின்ஸே சொல்லுமா? சொல்லுங்க. அதனால தான் மரியாளுக்கு இப்போ சந்தேகம் கேட்குறா, நான் எப்படி? அதனால தான் அவருடைய சந்தேகம் சரியா இருக்கிறதுனால தான் என்னாச்சு, கர்த்தர் பதில் கொடுத்தார். எப்படி பிள்ளை பிறக்கும் உனக்குன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார். அந்த நிலையிடுதல என்ன ஆகும், நீ கர்ப்பம் தரிப்ப. அப்ப அந்த கர்ப்பம் தரிப்பது எப்படி நீ தரிப்பன்றத கர்த்தர் தெளிவா சொல்றாங்க. அதையே இருக்காங்கல்ல, ஏன் பிறக்க வைக்க முடியாதா? ஆபிரகாமுக்கு கிழவனா இருக்கும் போதுதான் கிழவனாய் பிள்ளை பிறக்க முடியுமா? நல்லா உடம்பு தான் நிறைய பேத்துக்கு என்ன ஆகுது, கிழவையும் கிழவியா இருக்கும் போது. அப்போ உனக்கு ஆபிரகாம் சம்பவம் தெரியல? அப்ப அப்படி கொடுத்த நான் உன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன்ல, ஏன் அதை நீ விசுவாசிக்க மாட்டற? நீ விசுவாசிக்கலாம், இங்க வேற மாதிரி பிரச்சனையாகி போயிடும். போ, நீ என்ன பண்ண, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஊமையா இருந்தது. ஏன்னா ஊமையா இருக்க தான் நல்லது. வேற மாதிரி பேசினா வச்சுங்க, அப்புறம் அடுத்து குழந்தைக்கு தடை உண்டாகும், குழந்தை பிறப்புக்கு தடை ஆகும் என்பதை கர்த்தர் அங்க பூட்டி வச்சார். அநேக நாள் தடைகள் நாமளா தான் இருக்கும். ஆகையால் தேவ பிள்ளைகளை இங்க விளங்கி கொடுங்க. அங்கே கேட்டது சரியான கேள்வி, இங்கே கேட்டது இதாச்சு. ஆனா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகல, நீங்க அப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னா எங்க? உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னா எங்க? உங்களுக்கே பிறந்துருமா? உங்களுக்கு ஒரு மனைவி தேவையா இருக்குது, மனைவிக்கு ஒரு கணவன் தேவை, இல்லாம குழந்தை எப்படி பிறக்கும்? அப்போ
தேவ பிள்ளைகளே, அந்த கணவர் மனைவின்னு ஆண்டவர் இணைக்கும் போது அது 2 பேருக்கும் ஒரே விஷயம்தான். அப்போ அது 2 பேரும் சேர்ந்து தான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற இருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்றான், கணவன் அப்படியே தடுமாறி என்ன பண்றான், ஒரு பங்கை வஞ்சிக்கும் போது மனைவி என்ன சொல்லியிருக்கணும், திட்டி இருக்கணும். நீ பண்றதுனால எனக்கு தாண்டா இப்ப சாம அமையுதுன்னு சொல்லணும். எல்லாமே நமக்கு தான் போதும். அன்னைக்கு அவ கண்டிச்சதானே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காதுங்க. அந்த பிரச்சனை திறந்து விட்டது காரணம் யாரு? மனைவியா? ஆமா, மனைவி தான். இந்த மனைவி என்ன பண்ணிருக்கணும், கண்டிஷன். ஏன்னா மனைவிக்கு தெரியதானே பண்றா. அப்ப நான் நினைக்கிறேன் நல்ல மனைவி நேசித்திருப்பான்னு நினைக்கிறேன், என்ன ரொம்ப லவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? அதனாலதான் என்ன பண்றான் மனைவிட்ட. இன்னொன்னு, மனைவி இவனுக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கும் பண விஷயத்துல. அவளும் எப்படிதான் இருந்திருப்பா, வஞ்சிக்கிறான். இதான் சத்தியம். அவளுக்கும் பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு, சரி வித்த நம்ம கொண்டு வச்சுக்கிறோம், புரியுதா அவங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடக்குது பாருங்க. சரி, இவ்வளவு இருக்குல்ல. இப்போ 3ஆம் வசனத்தை பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உறுதியத்தை நிறைப்பிடது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னிடதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அப்போ விற்கும் முன்னும் ஒண்ணுதான், விற்ற பிறகும் பணம் உன் கையில வந்துருச்சுல. அப்ப அந்த பணம் யாருடையது? உன்னுடைய தானே. நீ உன் இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போ நம்ம மனுஷத்துல இங்க இவர் என்ன நினைக்கிறார், பேதுரு தானே, இவர்கிட்ட ஏதோ பொய் சொல்லலாம், நம்மள சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பேதுரு வழிநடத்தி கொண்டு இருக்குது யாரு? தேவன். பேதுரு வாய் மூலியமா பேசுனது யாரு? பேதுரு கண்கள் மூலியமாய் பார்த்தது யாரு? பேதுரு இந்த மாதிரி டைரக்டா பேசுறானே, அந்த சிந்தையில எண்ணங்கள் இப்படிலாம் சிந்திக்கிறாது என்பதெல்லாம் உள்ளே இருந்து பேசுறது யாரு? கர்த்தர். அப்போ பொய் சொன்னது பேதுருட்ட இல்ல, யார்கிட்ட பொய் சொன்ன? அதனாலதான் உன்னை விளங்கிக் கொள்ளுங்க. நான் அதை தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் கலந்துக்கிருவேன். தயவு செய்து என்ன நினைச்சு என்னட்ட விவாதிக்காதீங்க, என்னோட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு கர்த்தர் என்ன சொல்றத காமிச்சு போய்கிட்டே இருப்பேன். கர்த்தரை நாடி நான் என்ன பண்றேன், போதிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரியா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரியா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தலாம் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் உங்களை பிரியப்படுத்தும்படி பேசினேன் அப்படின்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய அற்புதங்களுக்கு நான் காரணர் கிடையாது, நானே அத்தாரிட்டி கிடையாது. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா நான் ஏதாவது செஞ்சுவேன் நினைக்கிறீங்களா? என்னால இது பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? நோ. தேவபிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்க, எந்த போதகரும் பண்ண முடியாது. நீங்க யாரெல்லாம் பவரான ஆள் நினைக்கிறீங்களோ அந்த பவரான ஆளும் செய்ய முடியாது. எத்தனை இடங்களுக்கு போய் நின்று தலைமையில கை வச்சு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரும்னாலும் முடியாது. ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஏன் தெரியுமா? அங்கேயும் அந்த கையில இருந்து ஆஸ்வதிக்கிறது யாரதான் ஆஸ்வதிக்கணும்? கர்த்தரை. நான் ஒரு சபைக்கு போறேன், அந்த சபையில மறுதளிச்சுட்டு அங்க கடவுள் சொல்றதெல்லாம் கேட்காம மறுதளிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நான் ஆசீர்வாதத்தை வாங்குறதுனால எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்துருவா நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த இடத்துக்கு போனாலும் தேவன் உனக்கு சொன்னதை நீ செய்யாத வரைக்கும் சுத்திக்கிட்டு தான் இருக்கணும். அற்புதம் நடக்க போறதே கிடையாது. தடைகள் இருக்கத்தான் செய்யும். எத்தனை பேர் புரியுது? அறிவை அடைஞ்சுக்கோங்க முதல்ல கடவுள் என்னன்னு. ஏன்னா நமக்கு தான் தெரியும், நம்மளை பற்றி தான் ஆண்டவர் தோல் உரிக்கிறாரே, நான் பண்ற தவறதான் காமிக்கிறாரு. அப்போ அதையெல்லாம் தெரியுது. தெரிஞ்சு நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு ஏதோ. ஏன்னா அவர் ஆவியில நடத்தப்பட்டா சொல்லுவாரு, ஆவியில நடத்தப்படலன்னா கொத்தா அப்படிதான் சொன்னாங்க என்று சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னா நான் சொல்ற வார்த்தை கீழ்படியில. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு பாஸ்டர் போய் கொஞ்சம் ஜோமனை போயிருக்கிறாங்க, ஆவியானவர் அதை தான் அங்கேயே சொல்லியிருக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? ஆவியால் நடத்தப்படுறவங்க எங்கேயுமே ஒரே மத ஆவியான பேசுவார், மாத்தி பேசவே மாட்டார். நீங்க தேவ ஆவியால் நடத்தப்படுற நபர்கள்ட்ட போனீங்கன்னா யார்கிட்ட தேவ ஆவியான ஒரு வார்த்தை பேசினாரோ அதே தேவாவில் நடத்தப்படுற இன்னொரு மனுஷன் நீங்க போனாலும் ஒரே மதம் இருக்கும். கர்த்தர் அங்கிருந்து கடிந்து கூட தான் செய்வார். ஏமாத்திரவன் தான் அவன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சொல்றதால செஞ்சு பார்த்தாலும் வாழ்க்கை அப்படியே 2 வருஷம் 5 வருஷம் அப்படியே தான் இருக்க போகுது, மாறவே மாறாது. ஆகையால் கவனிங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு ஒபே பண்ணுங்க. ஆகையால் நான் கர்த்தரை நாடி தான் உங்களுக்கு போதிக்கிறோம். கர்த்தர் சொல்றதா உங்களுக்கு சொல்ல முடியும் தவிர நான் சொந்த காரியத்தை சொல்ல முடியாது. நான் ஒரு கடவுளா இருப்பேன்னா நான் என் விருப்பப்படி உங்களுக்கு சொல்லி இதை செய்யுங்க, உங்களுக்கு இதை செய்யறேன்னு சொல்லலாம். என்ன அதை பண்ண முடியுமா? என் விருப்பத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறதுனால கடவுள் கிரி செய்வேன் நினைக்கிறீங்களா? என் விருப்பத்தை உங்களுக்கு பிரசங்கமா பண்ணி போது அப்படி நான் பண்ணேன்னா கடவுள் கிரி செய்வேன் நினைக்கிறீங்களா? இல்ல உங்க விருப்பத்தை கேட்டபடி பேசினாலும் தேவ பிள்ளைகளை உன்னை விளைவிக்கலுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிற விஷயம். சில பேர் அதான் பாத்தீங்கன்னா, சில பேர் நின்றாவே இவங்களுடைய காரியங்கள் என்னன்றது ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆசீர்வாதம் திறந்திருக்குதையும் காமிப்பாரு, பூட்டி இருக்குதும் காமிப்பாரு, திறக்கலைன்றதையும் காமிப்பாரு. அதே போல மனது உங்களுக்கு இருள் அடைஞ்சிருக்குது, மாறலாம் என்பது தெரியும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் காண்பிப்பார். அதை சுட்டி காண்பிக்கும் போது நிறைய பேருக்கு கோவம் வந்துருது. நம்ம இவர் என்ன இன்னும் இவர் என்ன மானத்தை எல்லாம் சரியாயிருமே,
புரியுதுங்களா? மாறாத வரைக்கும் வாழ்க்கை மாற போறதில்லை. மாற ஒப்படைச்சோம்னா எல்லாம் நடக்கும். ஆக தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, செழிப்பா இருப்பதை நான் விரும்புகிறேன். இப்போ செழிப்புக்கு சும்மா உட்காந்துட்டு ஜெபிக்கிறதுல திருநதை முதல்ல வட்டி முதலமா போய் செய் என்றால் வேதவசம் சொல்லுது. லேவியரம் 27 நீங்கள் அதை 2வது வசனம் பாருங்க. ஒரு மனுஷன் வீட்டை போயிட்டீங்க, திருப்பி எடுக்க வேணாம், அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கடவுள் காய்ச்சனா எக்ஸ்ட்ரா செய்கின்றாரு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு சில விஷயத்த கடவுளுக்கு தசமாகத்தான் திருடி செய்யாம மனம் திரும்பிட்டு நான் இப்ப இருந்து செய்வீங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பணம் இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுவாரு? நிறைவேற்ற வைப்பார், விடமாட்டாரு. அதை என்ன பண்ணுவாரு? எதுக்கு அவர் விடமாட்டாரு? தேவனுடைய பிள்ளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உன கரை இல்லாமல் திரை இல்லாமல் நிறுத்துவார். எதனால புரியுது? ஆகையால் முற்றிலுமாய் கர்த்தரை அர்ப்பணிங்க. அதுதான் பயபக்தி. ஏதோ இது பண்றோன்னு இல்லை, தேவத்தை உபயோகப்படுப்பாரு, நடக்குதாலே பாரு. அப்பொழுது உன் பிஸ்னஸ் நல்லா ஓடும். ஆண்டவர் திறந்தா என்ன ஆகும்? கரை புரண்டு. உன்னாலதான் முடியாது. கரை புரண்டு சொல்லுங்க, கரை புரண்டு நல்லா ஓடும். ஆமென். பிளெஸிங் நல்லா போகும். ஆகையால் பணத்துக்கான ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தில் பல வகை. பணத்துக்கான ஆசீர்வாதம் என்பது வேற சொன்னேன், பார்த்தீங்களா? மறந்துடாதீங்க. அதுக்கான ஆசீர்வாதம் அதான் அங்கே பார்த்தீங்கன்னா தங்கும். அந்த வசனத்தை லாஸ்ட் திருப்பியும் முடிக்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரம் 44 அந்த 30 வசனம் வாசிங்க கடைசி. ஆசாரியர் உடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியருக்கு கொடுக்க கடவர்கள். பாத்தீங்களா? தங்கும்படின்றது மறுபடியும் மறந்துடாதீங்க. வாழ்க்கையில தக்க வைக்கிறதுக்கு பார்க்கணும். அதான் நான் அநேகருக்கு நான் சொல்லுவேன், நீங்க ஒரு ஊழியக்காரர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட வந்து பிளெஸிங் பெறதுக்கு சும்மா விட்டுறாதீங்க, ஏதாவது பண்ணி விட்டுருங்க. நானும் அதை தான் செய்யறது. இப்போ எங்கள் இதுக்கு யார் வந்தாலும் சும்மா அனுப்புறது கிடையாது. புரியுதுங்களா? எந்த ஊழியக்காரர் வந்தாலும் ஒரு சில ஊழியக்காரை பார்த்தாவே கடுப்பாக இருக்கும், அதெல்லாம் ஃப்ராடுன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க மேலே இருக்கிற அனாயிட்டிங்க நான் என்ன பண்ணுறேன்? பிலீவ் பண்ணுறேன். காலை வச்சுட்டாங்க, கையில் இந்தா ஒரு காணிக்க. ஆனால் மேலே இருக்கிற பிளெஸ்ஸிங்காக கூட கர்த்தருக்காக. ஆமேன். அப்போ ஏன் அந்த பணத்தின் ஆசை தங்க வைக்கிறதுக்கு நீ தெரிஞ்சுக்கிறணும். நீ ஒவ்வொரு விஷயமும் நீ செய்யும் போதும் விதைக்கும் போதெல்லாம் அங்கே இருக்கிற அனாயிட்டிங்க கனம் பண்ணுற, அதை ரிசீவ் பண்ணுற. தங்குதல் போயிட்டு போயிட்டு வர்றது கிடையாது. சில பேருக்கு போயிட்டு போயிட்டு வருது. மனுஷன் போவான், தங்க மாட்டான்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆசீர்வாதம் வர மாதிரி வந்து போகிற மாதிரி போகுது. ஏன் இவங்க அப்படி இருக்கிறாங்க? அப்படியே கீழ்படுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, அப்போ திருப்பி என்ன பண்ணிடுவாங்க? பின்னாடியே போயிடுவாங்க வாழ்க்கையில். அதுக்கு அர்த்தம் என்ன? அதே மாதிரி பிளெஸிங் என்ன ஆகும்? தங்கணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது அது உங்களிலும் உங்கள் வாழ்விலும் தங்கும். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.